ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் ரேவதி சந்திரா கிட்ட மாட்டிக்கிட்டானே சொல்லலாம். ஆனால் கடைசியில் ரேவதியை கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்கிற அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரவுடிங்க எல்லாரையும் போட்டு அடி அடினா அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நசு பொண்ணு வந்து வெளியில் பேண்டில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ரேவதி நம்ம மகேஷ் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ரேவதி பார்க்குறாங்க, நம்ம சாமுண்டீஸ்வரியை காணோம். சித்தி அம்மா எங்க அப்படின்னு போது, அதுவா அம்மா ஏதோ முக்கியமான வேலையா வெளியில் போயிருக்காங்க ரேவதி. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அக்கா என்னையே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால நீ பதட்டப்படாமல் எந்த டென்ஷனும் ஆகாமல் போய் மனமடியில் உட்காரு அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி வந்து, சித்தி என்ன சித்தி சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது சித்தி. இங்கே பாருங்க, அம்மா இல்லாமல் எப்படி நான் தாலி கட்டிக்கிறது? ஐயோ ரேவதி, நான் தான் சொல்கிறேன்ல, சித்தி பேச்சு நீ நம்ப மாட்டேயா என்ன? இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, அக்கா முக்கியமான வேலையாக வெளியில் போயிருக்கா. அவளோட ஆசையே உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது நீ டென்ஷன் ஆகாமல் இரு ரேவதி. இங்கே பாரு, நான் சொல்கிறேன்ல, போய் உட்காரு அப்படின்னதும் ரேவதி சரின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாட்டியும் மயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியல. என்னப்பா இது, கடைசி வரைக்கும் சாமுண்டீஸ்வரியையும் காணும், என் பேரை காத்தியை காணுமே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிற இடத்துல ரவுடிங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு காத்தி சாமுண்டீஸ்வரியோட கட்டெல்லாம் அவுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா வெளியில் வந்து நசு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறாங்க, நசு வந்து பேண்டில் வந்து கண்ணை மூடிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி தப்பிச்சு ரோட்டால் ஓடி வர மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காத்தி அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பேண்டில் ஏற்றிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, காத்தி வந்து நர்ஸை வந்து அழைச்சிட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு எப்படியாச்சும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு வண்டி எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி அங்கே என் பொண்ணு கல்யாணம் என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு அவங்களும் ரோட்டால் வேர்வை வழிய ஓடி வந்துட்டுருக்காங்க. பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமுண்டீஸ்வரியை. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து, ஐயரே நல்ல நேரம் முடிய போகுதோ, அதுக்குள்ளே மாப்பிள்ளை கையில் தாலியை கொடுங்க, தாலியை கட்டட்டும் அப்படின்னதும் இந்த பக்கம் ரேவதிக்கு என்ன பண்ணுறனே தெரியல. உடனே ரேவதி ரொம்ப பதட்டமாக இருந்துட்டுருக்காங்க. நம்ம மயில் பாட்டியெல்லாம் செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நம்ம மகேஷ் கையில் வந்து தாலியை கொடுத்து கட்ட சொன்னதும் மகேஷ் வந்து தாலியை கட்டலான்னு போகிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம ரேவதியை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மகேஷ் நிறுத்துங்க அப்படின்னு போது, ரேவதி என்னாச்சு சொல்லு அப்படின்னு போது, இங்கே பாருங்க சித்தி, நான் உங்ககிட்ட சம்மதம் சொன்னாலும் என் மனசு வந்து கேட்குதில்ல சித்தி. என் அம்மா இல்லாமல் என்னால் இந்த கல்யாணத்தை முடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு என் அம்மா வரட்டும் சித்தி, அதுக்கப்புறமா நான் தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னதும், ஐயோ ரேவதி என்ன பேசிட்டு இருக்க ரேவதி, இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, அக்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ரேவதி. நீ இப்படி தாமதிப்ப, ஆனால் முகூர்த்த நேரம் இருக்குமா என்ன? இங்கே பாரு, அக்காவோட ஆசையே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அந்த சிவனாண்டிக்கிட்ட போட்ட சவாலில் ஜெயிக்கணுங்கிறது தான். இப்படி நீ பேசினா எப்படி ரேவதி அக்கா இந்த சவாலில் ஜெயிப்பா? தயவு பண்ணி சொல்கிறத கேளு அப்படின்னு சந்திரா ரேவதியோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சு.